Hello students, welcome to Sparkers channel. இன்னைக்கு நம்ம வீடியோ நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி பிஇக்கும் பிடெக்கும் என்ன டிஃபரன்ஸ்னு கேட்டிருந்தாங்க. அதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இன்ஜினியரிங் ஸ்டார்டிங் ஸ்டேஜில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த சிவில், மெக்கானிக்கல் அண்ட் எலக்ட்ரிக்கல் இந்த மாதிரி டிபார்ட்மெண்ட்ஸ் தான் ஸ்டார்டிங்கில் உங்களுக்கு இன்ஜினியரிங் ஸ்டார்ட் பண்ணும்போது இருந்துச்சு. அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் இது எல்லாமே இருந்துச்சு. எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபண்டமெண்டல் அந்த கோர்சஸ்லாம் இருந்துச்சு. உங்களுக்கு அதுலேருந்து தான் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறமா இதுலேருந்து அப்ளிகேஷன் ஓரியன்டாக வந்துச்சு. ஃபர்ஸ்ட் வந்து பிஇ பேச்சுலர் ஆஃப் இன்ஜினியரிங் இருந்துச்சு. அதுக்கப்புறமா தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து சிஎஸ்சியிலேருந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்ளிகேஷன் ஓரியன்டாக ஐடி வந்துச்சு. ஐடி வந்து பிடெக். அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெக்கானிக்கல்லேருந்து மெக்கட்ரானிக்ஸ் வந்துச்சு. அதுக்கப்புறமா அதுலேருந்து ரோபோட்டிக்ஸ். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சிஎஸ்சியிலேருந்து சைபர் செக்யூரிட்டி, ஏஐடிஎஸ், ஏஎம்எல் இதெல்லாமே பிடெக்ல உங்களுக்கு வருது. அதுல இருந்து உங்களுக்கு டெக்னாலஜி ஓரியன்ட். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா டெக்னாலஜின்றது நாளுக்கு நாள் வந்து மாறிக்கிட்டே போகுது, எல்லாமே அட்வான்ஸ் ஆகிட்டே போகுது. அதனால வந்து பார்த்தீங்கன்னா இப்போ லாஸ்ட் 4 இயர்ஸ்க்கு முன்னாடி தான் இந்த ஏஐடிஎஸ், ஏஎம்எல் கோர்சஸ்லாம் வந்துச்சு. அந்த டெக்னாலஜி மாற மாற வந்து உங்களுக்கு அந்த அப்ளிகேஷன் ஓரியன்ட் அந்த டெக்னாலஜி பேஸ் பண்ண கோர்சஸ் வரதுனால உங்களுக்கு அதில் வந்து பிடெக்னு வருது. ஆனால் ஃபண்டமெண்டல் கோர்சஸ் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா சிஎஸ்சி உங்களுக்கு இந்த மாதிரியான கோர்சஸ் தான் இருக்கு. இப்போ இது எதுல வந்து பார்த்தீங்கன்னா அட்வான்டேஜஸ் இருக்குன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒன்று தான். உங்களுக்கு இப்போ சிஎஸ்சியும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4 இயர்ஸ் 8 செமஸ்டர்ஸ். அதே மாதிரி வந்து உங்களுக்கு இப்போ ஏஐடிஎஸும் 4 இயர்ஸ் 8 செமஸ்டர் தான் இருக்கு. ஆனால் நீங்கள் ஃபண்டமெண்டல் பேசிக் ஸ்ட்ராங் ஆகணும்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சிஎஸ்சி, மெக்கானிக்கல், சிவில், எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்ஸ் இந்த மாதிரி இசி, ட்ரிபிள் இந்த மாதிரி டிபார்ட்மெண்ட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிஇ ஓரியன்டாக வரும். உங்களுக்கு பேசிக்ஸ் எல்லாமே வந்து கவர் ஆகும்ன்றதுனால இது எடுக்கிறது இது வந்து என்னோட சஜஷன், என்னோட ப்ரிஃபரபிள் வந்து நீங்கள் பிஇ எடுங்கன்றது நான் என்னோட சஜஷனாக இருக்கும். இது வந்து எப்படி பார்த்தீங்கன்னா அது ஒவ்வொருத்தருக்கும் மாறும். இது என்னோட சஜஷன், அதனால தான் சொல்லிட்டு திருப்பியும். உங்களுக்கு இல்லை பிடெக் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். நான் ஜஸ்ட் டிஃபரன்ஸ் நிறைய பேர் கேட்டிருந்தாங்க, அதுக்காக தான் சொல்ல வரேன். அண்ட் உங்களுக்கு நீங்கள் பிஇ எடுக்க போறீங்களா இல்லை பிடெக் எடுக்க போறீங்களான்றதையும் மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க. அண்ட் வந்து உங்களுக்கு வேற ஏதாவது டவுட்ஸ் இருக்கு, கவுன்சிலிங் ரிலேட்டடான டவுட்ஸ் இருந்தாலும் நான் கான்டாக்ட் நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கேன், அது வந்து வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்க. அண்ட் இதுக்கப்புறமா நிறைய கவுன்சிலிங் ரிலேட்டட் வீடியோஸ் நிறைய வந்துட்டே இருக்கும். அதையும் நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும்னு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க. அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் தேவைப்படும் மறக்காம ஷேர் பண்ணுங்க.